கோலிவுட்ல நிறைய ஆக்டர்ஸ் நிறைய படங்களை நடிக்க முடியாம நிறைய படங்களை அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி மிஸ் பண்ண படங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா சில படங்கள் வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கும். பின்னர் அது குறித்து நிறைய இடங்கள்ல பேட்டியும் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி நயன்தாரா மிஸ் பண்ணி ஹிட்டான படங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் படம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2013 வெளிவந்த சிங்கம் 2. சூர்யா, அனுஷ்கா ஷெட்டி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாட்டுக்கு அஞ்சலி டான்ஸ் ஆடியிருப்பாங்க. வாலே வாலே அப்படிங்கிற ஒரு பாடல் தான். இந்த பாடலில் முதல்ல நடிக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா நயன்தாராவிடம் தான் படக்குழு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனால் நயன்தாரா அதற்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதால அதற்கு பிறகு தான் அஞ்சலியை சூஸ் பண்ணி அந்த பாட்டில் நடிக்க வச்சிருக்காங்க. இதே போல் 2013 இன்னொரு படமும் வந்தது. அந்த படம் பார்த்தோம் அப்படின்னா சென்னை எக்ஸ்பிரஸ். இந்த படத்துலையும் ஒரு பாடலுக்கு 1 2 3 4 அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாட்டில் நடிக்க வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நயன்தாராவிடம் தான் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. இதற்குமே நயன்தாரா மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதால இந்த படத்தில் அதுக்கப்புறம் பிரியாமணி நடிக்க வச்சிருந்தாங்க. இந்த பாடலில் இந்த பாடல் பயங்கர ஹிட் ஆச்சு. இதுவும் இல்லாமல் படமும் பயங்கர ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா முழுக்கவே இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சது. ஸோ இந்த படத்தையுமே நயன்தாரா மிஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தனுஷ், நித்யா மேனன், பிரியா பவானி சங்கர் நடித்த திருச்சிற்றம்பலம். இந்த படத்துக்காக நித்யா மேனன் ரீசெண்டாக நேஷனல் அவார்டுமே வாங்கியிருந்தாங்க. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் நித்யா மேனனுடைய கேரக்டருக்காக நடிக்கிறதுல ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணது நயன்தாரா தான் இருந்திருக்காங்க. ஆனால் நயன்தாரா இந்த படத்துக்கும் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதால அதற்கு பிறகுதான் இந்த கேரக்டர்ல நித்யா மேனனை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க இந்த கேரக்டர்ல நடிச்சது மூலமா அவங்களுக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷனே கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் நேஷனல் லெவல்ல இதற்கான அங்கீகாரமும் கிடைச்சது. நேஷனல் அவார்டுமே இந்த படத்துக்காக அவங்க வாங்கியிருந்தாங்க. இதே போல இன்னொரு தமிழ் திரையுலகில் ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்த இன்னொரு படத்தையுமே நயன்தாரா மிஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தோன்னா பிரபல தொழிலதிபரான லெஜண்ட் சரவணன் நடித்த படத்தில் அவருடைய ஃபர்ஸ்ட் படமான லெஜண்ட் படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நயன்தாரா தான் அந்த படத்தில் ஹீரோயினாக பேசியிருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் நயன்தாரா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதால அந்த படத்தையுமே நயன்தாரா மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே போல தமிழ்நாட்டில் இன்னொரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு காமெடி ஹிட் படத்துலையுமே நயன்தாராக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் போயிருக்கு. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜோடியா நடிக்க இருந்தது நயன்தாரா தான். ஆனால் நயன்தாரா அந்த டைம்ல பயங்கர பிஸியான ஷெட்யூல்ல இருந்தாங்க. அப்படிங்கிறதால இந்த படத்துக்கு டேட் ஒதுக்க முடியாமல் போயிருக்கு. ஸோ அந்த படத்துக்கு கால் ஷீட் கொடுக்க முடியாமல் போனதால அதற்கப்புறம் தான் ஹன்சிகா மோத்வானி இந்த படத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹன்சிகா மோத்வானியுமே இந்த படத்தில் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுமே பயங்கரமாக கொண்டாடப்பட்டது. இந்த படத்தையுமே நயன்தாரா மிஸ் பண்ண ஒரு ஹிட் படம் அப்படின்னு சொல்லலாம். இதே போல இன்னொரு படம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கார்த்தியும் தமன்னாவும் நடிச்சு பயங்கர ஹிட்டான பையா திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட் தமன்னாவுடைய கேரக்டர்ல நடிக்க வைக்கிறதுக்காக நயன்தாராட்ட தான் படக்குழு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனால் சில பல காரணங்கள் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சம்பளத்தை கொடுக்க முடியல, நயன்தாரா கேட்ட தொகை கொடுக்க முடியல. அப்படிங்கிறதால இந்த படத்தில் நயன்தாராவை நடிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் கைவிட்டு போச்சு. அதற்கப்புறம் பார்த்தோன்னா அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சம்பளத்தில் கட்டுப்படியாக போன நடிகையா அந்த நேரத்தில் தமன்னா இருந்திருக்காங்க. ஸோ அதனால அந்த படத்தில் தமன்னாவும் நடிக்க வச்சிருக்காங்க. தமன்னாவுக்கு இன்றளவுக்குமே ஒரு புகழ்மிக்க ஒரு கேரக்டரா இருக்கு அப்படின்னா அந்த பையா படத்தில் அவங்களுடைய கேரக்டர் பயங்கரமா இன்னைக்கு வரை செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ இந்த படமே நயன்தாரா மிஸ் பண்ண ஒரு திரைப்படமா இருக்குது.